இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே நான் பர்பிள் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து 4 பர்பிள் வரும். So this line, whole line, I'm going to finish it with fully purple color. I'm adding 4 beads. ரெண்டு பேஸ் பீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 பீட் ஆட் பண்ணோம். I've inserted in 2 base beads and then I'm adding 3 beads and intersecting. So we need to do this 3 times. This row there was 2, here it will be 3. ஒரு லைனும் இது சென்டர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கார்னர் பீட்ஸ் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக 6 தான் இருக்கும். திருப்பி 3 பீடு போடணும். திருப்பி 4 பீடு போடணும். கார்னர் இது. For the corner we need to add 4 beads. ஸோ இப்போ திருப்பியும் வந்து இங்கே போட்ட மாதிரியே 3 3 3 4 இதே மாதிரி ஃபுல் லைனும் ஃபினிஷ் பண்ணணும். See like how we did this side, we have to again do 3 3 3 and then in the corners 4 and we need to complete it. Let's see after finishing. இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒயர் முடியுது. ஸோ இது எப்படி முடிக்கிறதுன்றது காட்டுறேன். See now my wire is getting over, so I'll just show you how you should finish. I have added 3 beads. 3 மணி ஆட் பண்ணிட்டு இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கீழே பேஸ் பீடில் ஜாயின் பண்ணிடணும். ஸோ instead of intersecting I am joining in the base bead. இப்போ பார்த்தீங்கன்னா வயர் எல்லாமே பேஸில் வந்துடுச்சு. இந்த வயரை வந்து இப்படி இது லைனாக இந்த பீட்ஸ்லலாம் சொருகிடணும். அதே மாதிரி இந்த வயரை இந்த பீட்ஸ் எல்லாம் லைனாக சொருகிடுங்க. ஸோ now both wires are in the base. This wire we are going to insert inside these beads and this wire will be inserting inside these beads and we will finish. So like this you keep joining and then take a fresh wire. இது முடிச்சிட்டோன்னே ஃப்ரெஷ் வயர் எடுத்துக்கோங்க. இது நான் இன்னும் இன்சர்ட் பண்ணிடுவேன். So I've added in the 3 beads. Now add 3 beads. மூணு மணி ஆட் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் பண்ணிடணும்.
இப்போ அடுத்த பீடில் கார்னர் வருது, அதில் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு 2 ஒயர் ஈக்குவலாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போது ஒயர் ஈவனாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். Now I adjusted the wire evenly and now you need to continue. இப்போ நான் இந்த லைனை முடிச்சிட்டேன். நான் finish this line. Like this we need 2 pieces. இந்த மாதிரி 2 பீஸ் வேணும், 2 பீஸ் பண்ணணும். ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு ஒன்றுக்கு பேக்குக்கு வேணும், 2 பீஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பேக் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அப்போ அதை வந்து ஒயரை வந்து நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த இடத்துலேருந்து இந்த சென்டரில் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே நான் வந்து பிளெயினாக போடாமல் டிசைனாக போட போகிறேன். ஸோ ஒரு ஒயிட்டு 2 பர்பிள் போடுறேன். இப்போ வந்து இது வந்து 4 கவுண்ட்டில் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து 6 கவுண்ட்டு, இது நம்ம 4 கவுண்ட்டில் போட போகிறோம். அதனால் ஒரு ஒயிட்டு 2 பர்பிள் போடுறோம். So long we have done 6 count beads, here we are going to do 4 counts beads. ஒரு ஒயிட்டு 2 பர்பிள் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கேன். So I added 1 white, 2 purple and intersected. Next I am going to do in the next bead. இது பார்த்தீங்கன்னா 4 count bead வரும். This will be a 4 count bead. So பார்த்தீங்கன்னா 4 கவுண்ட்டில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 கவுண்ட்டில் இருக்கும். All these are 6 count and this is 4 count right now. So now for this we should fully do with 4 counts only. இது நம்ம ஃபுல்லாகவே 4 கவுண்ட்டில் தான் பண்ணிட்டு வரோம் இனிமேல். இப்போது சைடில் ஒரு பீடு, பேஸில் ஒரு பீடு இருக்குது. இப்போ நான் 2 ஒயிட் ஆட் பண்ணுறேன். there is 1 bead in the side and 1 bead in the base, and now I'm going to add 2 white. இங்கே வந்து I am doing a spiral pattern, so I am changing the beads according to that. இங்கே நான் வந்து இந்த ஸ்பைரல் பேட்டர்ன் வர மாதிரி பண்ண போகிறேன். அதனால் இங்கே பீட்ஸை மாற்றி போடுறேன், கலரை மாற்றி போடுறேன். ஸோ 2 பர்பிள், ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் 2 பர்பிள், தென் 2 ஒயிட்டு, அகெயின் 2 ஒயிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பேஸ் பீடில் ஆட் பண்ணணும். திருப்பி 2 ஒயிட்டு,
2 ஒயிட் ஆட் பண்ணி செட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 4 கவுண்ட்டில் தான் இருக்கும். 4 கவுண்ட் எல்லாமே. ரெண்டு பர்பிள், இப்போ இது லாஸ்ட்டு ஒரு பேஸ் பீடு. இந்த முனையை அப்பப்போ கட் பண்ணிக்கோங்க உள்ளே போகலன்னா. I'm just cutting the edge so that it goes easily inside. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 ஒயிட் பீடில் முடிக்கிறோம். லாஸ்ட் பீடு ஒரே ஒரு ஒயிட் பீடில் முடிக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைட் போட்டு வந்தோம். நான் இப்போ இந்த சைட் போடுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு 2 பர்பிள் ஒரு ஒயிட். அடுத்தது டிசைன் வருது. ஸோ உங்களுக்கு தேவையான டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் மாற்றி மாற்றி போடலாம். ஒரே கலர் வேணுனாலும் நீங்கள் போடலாம். See, I want a spiral design, so I am changing the colors. You can do in a single color also. See, this is made with one single color. So you can make single color also. But I am making a spiral, so I am changing the colors and inserting. Two purple and one white. I missed inserting the white. 2 purple ஒரு white, white போடாமல் விட்டுட்டேன். திருப்பி இப்போ ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைரல் பேட்டர்ன் எப்படி வரும். இங்கே பார்த்திங்கன்னா ஒயிட்டும் இருக்குது பர்பிளாக இருக்கும். ஸோ ஒரு ஒயிட்டு ஒரு பர்பிள் போடணும். பீட்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுல நமக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் மெத்தட் வந்து இதே தான். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு ஒயிட்டு ஒரு பர்பிள்னு முடிக்கணும். ஸோ திஸ் ஹோல் லைன் வில் கம் 1 white and 1 purple.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் ஒரு ஒயிட் வருது. ஸோ இந்த லாஸ்ட்டு ஒயிட் போட்டு முடிக்கிறேன். ஒரே ஒரு ஒயிட்டு. So the last I'm finishing with one single white and I finished with this second line. See now, can you see the spiral pattern? So I need to do like this. So, see here I have done 8 lines. So you can do 8 lines. So if you want it longer also or shorter, you can reduce or increase. ஸோ இப்போ நான் 8 லைன் போடணும். இந்த இதில் 8 லைன் போட்டிருக்கேன். எனக்கும் 8 லைன் தான் வேணும் அதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸை மாற்றி மாற்றி போட்டு 8 லைன் போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஹைட் கம்மியாக வேணுனாலும் கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி வேணுனாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ இது 8 லைன்னா பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வருது. ஸோ உங்களுக்கு இது ஹைட்டாக வேணும் டேபிள்னால் ஹைட் ஆக்கிக்கலாம், கம்மியாக வேணும்னாலும் குறைச்சிக்கலாம். ஆனால் இதோட ரொம்ப குறைச்சிங்கனாலும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது லென்த் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி 8 லைன் போட்டுட்டு பார்ப்போம். ஸோ வில் do 8 lines and then see.